மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீ வெளியே போய, இல்லைனா நான் ரொம்ப மோசமா நடந்து வேண்டி இருக்கும். வெளியே போ. பிரதாப் டாக்டர், நீங்க இந்துலேக்காக்கு பண்ணது பெரிய சதி. டாக்டர் செய்யக்கூடாத வேலை எல்லாம் நீ செய்ய பார்த்துட்டு என்ன நீ வெளியே போக சொல்றியா? உன்ன மாதிரி இருக்கிற டாக்டர் இந்த நாட்டுக்கே ஆபத்து. இந்துக்கு இருக்கிற நோயை மறைக்க சொல்லி உனக்கு யார் யா சொன்னது? நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண சொல்லியா? சொல்றான்ல, சொல்லு சொல்லு, சொல்றியா இல்லையா? இந்துக்கு இருக்கிற நோயை ஏன் மறைச்சிங்க? ஐயோ, உண்மையாவ லத்திகா? ரகு டாக்டர் பிரதாப்பா அடிச்சிட்டானா? சுபத்ரா, ரகு இந்து சம்பந்தப்பட்ட நோய்க்கான எல்லா டீடைல்ஸையும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். அத சாக்க வச்சுதான் அவன் டாக்டரோட ரூமுக்கே போய் பெரிய பிரச்சனை பண்ணிருக்கான். லத்திகா, ரகுக்கு இந்தியோட நோய் தெரிஞ்சிருச்சு. அது இப்ப பிரச்சனை ஆயிடும். எனக்கு இப்ப டென்ஷனா இருக்கு. இதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்போ இது ரகுக்கு மட்டும்தான் தெரியும். அவனை நாங்க பூட்டி வச்சிருக்கோம். இப்ப போலீஸ்க்காக வெயிட் பண்றோம். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா மட்டும் பத்தாது. இந்துவோட கதை முடியற வரைக்கும் அவன் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வரவே கூடாது. நாங்க உனக்காக எல்லா சப்போர்ட்டும் பண்றோம். நீ இதுக்குள்ள இன்வால்வ் ஆகி ரகு வெளியே வராத மாதிரி பாத்துக்கணும். ரகு இந்த கிட்ட கான்டாக்ட் பண்ணவே கூடாது. அதான் முக்கியமா பாத்துக்கோ. அத நீ என்கிட்ட விட்டுரு. ரகுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ரகுவை எப்படி போட்டு தள்ளணுங்கிற பிளான நான் பாத்துக்கிறேன். உன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரகலை பண்ணவன நான் என்ன பண்ண போறேன்னு நீ பாத்துக்கிட்டே இரு லத்திகா. முக்கியமான விஷயம் என்னன்னா, ரகு இந்துவை கான்டாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. அவன் ஏதாவது ஒரு வழியில இந்து கிட்ட அதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான். அத நீ தடுக்கணும். இல்லனா அதோட பின்விளைவுகள் எனக்கும் என் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரும்னு தெரியல. லத்திகா, நீ அமைதியா இரு. ரகுவை அடைச்சி வைக்க நான் ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். எங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். நீ போலீஸை யூஸ் பண்ணி நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சன்னா ரொம்ப லேட் பண்ணாம பண்ணு. நாம மூடி வச்ச இந்துவோட வியாதியை பத்தி தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி இப்பவே நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன். சார், நான் சொல்றதை கேளுங்க. அந்த டாக்டர் நல்லவன் இல்ல, என் தங்கச்சியோட வாழ்க்கையில விளையாடி இருக்கான். சார், நீ என்ன விடுங்க, அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. போலீஸ் யாரை அரெஸ்ட் பண்ணணும் நீ எனக்கு சொல்ல வேணாம். இப்போ உன் ரவுடி தனத்தை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் காட்ட ஆரம்பிச்சிட்டால. சார் விடுங்க. சார் விடுங்க. எதுக்கா சார் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போறீங்க? இவன் என்ன தப்பு பண்ணா? இவன் டாக்டர் கொலை பண்ண பாத்திருக்கான். மீதியை ஸ்டேஷன்ல விசாரிச்சுக்கிறேன். ஆமா, இங்க பெரிய சதி நடக்குது. இந்துவோட வாழ்க்கை ரொம்ப ஆபத்துல இருக்கு. இந்துவை காப்பாத்துங்க. போங்க. ரகு, என்ன சொல்ற? விடுங்க. யாருனால ஆபத்து? ஏறா சீக்கிரம் மாமா, போங்க. அது சாதுங்க. மாமா, இந்துக்கு ஆபத்து மாமா. இந்துவை காப்பாத்துங்க. அமைதியா பேசாத. நான் சொல்றது கேளுங்க. விடுங்க. மாமா, இந்து உயிருக்கு ஆபத்து. ஆமாண்ணே, இங்க உண்மையிலேயே என்னதான் நடக்குது? ஏதோ ஒரு பேஷண்டோட ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட கேஸ். டாக்டர் போய் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் டாக்டரே அடிச்சிட்டாரு. டாக்டருக்கு நல்லா அடி விழுந்ததா சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த ரூம்குள்ள பூட்டி வச்சுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அவன் இந்துவுக்கு ஆபத்துன்னு சொல்றான். இந்துவுக்கு ஆபத்து இருக்குன்னா அப்போ இந்த ஆஸ்பத்திரியில வச்சு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏதோ தெரிஞ்சதுனாலதான் ரகு இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இந்துவுக்கு என்ன ஆபத்து? இந்து இந்த இடத்துல இல்லையே. அவளை இங்கே தானே அட்மிட் பண்ணதா சொன்னா. ஆமா, நீங்க யாரு? உள்ள வந்து யாரை தேடிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயக்கமாயி ஒரு பேஷண்ட் இங்க கூட்டு வந்தாங்கல்ல, பேரு இந்து.
அவங்கள பார்க்க தான் வந்தேன். இப்போ ஒருத்தனை போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போனாங்களே, அவங்களோட சொந்தம் தானே அந்த இந்துலேக்கா? அந்த இந்துலேக்கா தான், அவ்வளவுதான். அந்த இந்துலேக்கா எங்க இருக்கா? நீங்க இந்துலேக்காக்கு யாரு? நான் அவளோட அப்பா. அவ கோயிலுக்கு போயிருந்தப்போ மயக்கமாகி அதனால இங்க கூட்டு வந்ததை தெரிஞ்சுதான் வந்தேன். அந்த பேஷண்ட் இப்ப இங்க இல்ல, அப்பவே இங்க இருந்து போயிட்டாங்க. போயிட்டாங்களா? அப்படின்னா அவளுக்கு எந்த வியாதியும் இல்லைல்ல? அந்த பொண்ணுக்கு எந்த வியாதியுமே இல்லைன்னு தான் எங்க டாக்டர் சொன்னாரு. ஆமா, அப்படி இருக்கும்போது அவனை எதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க? அவன் டாக்டர் அடிச்சதா சொல்றாங்க. நீங்க இங்க ட்ரீட்மெண்ட் தப்பா கொடுக்கறதா சொல்லி அவர் போறாரு. நீங்களும் இங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? ஐயோ, நான் பிரச்சனை ஏற்படுத்த வரல. இந்துலேக்காவோட வியாதியை பத்தி சரியான விவரம் தெரிஞ்சுக்க தான் வந்தேன். அந்த பொண்ணுக்கு எந்த நோயும் இல்ல. இங்க ஸ்கேனிங் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். டாக்டர் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்லியும் புரிஞ்சுக்காதவங்களை பத்தி என்னன்னு சொல்றது? இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா இப்படிதான் நடக்கும். ஜெயில தான் இருந்தாகணும். இந்துவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதா சொல்றாங்களே. அப்படி இருக்கும்போது ரகு எதுக்காக பிரச்சனை பண்றான்? அவன் எப்ப பார்த்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு தானே இருப்பான். எல்லா இடத்துலயும் பண்ற மாதிரி இங்கேயும் வம்பெடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். நாம என்ன பண்ண முடியும்? உள்ள போனவன் தான். இந்தாங்க தண்ணி. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டென்ஷனா இருக்கீங்க? அது நான் உங்ககிட்ட சொன்னாலும் நீ அதை நம்ப போறது இல்ல. நான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ரகுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கையில விலங்கு மாட்டி கூட்டு போறத பார்த்தேன். அப்படியா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாங்க? ஓ, ரகுவை போலீஸ் கையோடு பிடிச்சு உள்ள போட்டுட்டாங்களா? ஓ, எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. ஆமா, எதுக்கு ரகுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? இந்துவோட ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரகு டாக்டர் போட்டு அடிச்சிருக்கான் போல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாம் அவனை பிடிச்சி ரூமுக்குள்ள பூட்டி போலீஸை வர வச்சுட்டாங்க. ஓ, கடைசியில என் வேண்டுதல கடவுள் நிறைவேற்றிட்டாரு. ரகு கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு போக கடைசியில ஒருத்தனால முடிஞ்சதில்ல. இதுக்கப்புறம் அவன் உள்ளதான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ஹேய், இப்ப பிரச்சனை அது இல்ல. போலீஸ் கூட்டிட்டு போகும்போது ரகு என்ன பார்த்தான். ஹாஸ்பிட்டல்காரங்க ஏமாத்துறாங்கன்னு இந்துவை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போறான். வேற எதுவும் சொல்றதுக்கு போலீஸ்காரங்க அவனை விடல. அப்புறம் ரகு சொல்ற மாதிரி டாக்டர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் அங்க போய் விசாரிச்சு பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ரகு எதுக்காக அப்படி என்கிட்ட சொன்னான்? ஓ, அவன் டாக்டரை விட அதிகம் படிச்சிருக்கான்ல. டாக்டருக்கு புத்தி சொல்ல போயிருப்பான் போல. ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் ஏமாத்தி வேலையை முடிக்கிற மாதிரி பணக்காரங்க கிட்டையும் பண்ணிடலான்னு ரகு நினைச்சான் போல. அதனாலதான் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். இருந்தாலும் சுமதி, ரகு அப்படி தேவையில்லாம சொல்லியிருக்க மாட்டான். ரகு டாக்டர் அடிச்சிருக்கானா நிச்சயமா ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நேரா ஸ்டேஷனுக்கு போய் நான் தான் ரகுவோட மாமான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பேசிட்டு வாங்க. பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கூட நீங்க போக கூடாது சொல்லிட்டேன். நீங்க ரகுவுக்கு சொந்தக்காரன்னு தெரிஞ்சா உங்களையும் பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. ரகுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது அவனோட அகங்காரத்துக்கான தண்டனை தான். போலீஸ்காரங்க 2 அடி அடிச்சாங்கன்னா அவன் அமைதி ஆயிடுவான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, அதான் நல்லது. ரகுமாமாவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்காங்களே. இந்து அக்கா விஷயத்துல ரகுமாமா டாக்டர் எதுக்கு அடிச்சாரு? கடவுளே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? ரகுமாமாவையா? உண்மைதானா வீணா? கடவுளே, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். கடவுளே. என்னாச்சு இந்து? அம்மா, ரகுமாமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன், எதுக்காக? வீணா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ரகுவை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? அம்மா, அது வந்து
அப்படிதாம்மா என்கிட்ட சொன்னா. நம்மள வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் ரகு எதுக்காக டாக்டர் அடிக்க போனா? எதை பத்தி பேசி பிரச்சனை பண்ணாருன்னு எனக்கு தெரியலம்மா. உன்னை செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட டாக்டர் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாருல இந்து. ரகுவும் ஆனந்தனும் எல்லாத்தையுமே கேட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது ரகு டாக்டர் கிட்ட எதுக்காக சண்டைக்கு போனான்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கும் புரியலம்மா. ரகு மாமா அப்பாவி. எப்படியாவது ரகு மாமாவை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தணும். உன்னோட அப்பாவும் அந்த சமயத்துல அங்க இருந்ததா நீ சொன்னல. ஆனா அவரையே கூட போய் ரகுவை காப்பாத்தாம விட்டுட்டாரு. அப்பாக்கு போலீஸ்னாலே பயம்மா. அப்புறம் சித்தியோட ஆசை என்னன்னா ரகு மாமா ஜெயிலுக்கு போகணும். அதனால அப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. இருந்தாலும் ரகு எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்ளம் பண்ணாங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரகு மாமாவை கேட்டாதான் நமக்கு தெரியும். ரகு மாமா ஏதோ சந்தேகத்தை கேட்க போயிருக்காரு போல. ரகு மாமாக்கு டக்குன்னு கோவம் வந்துருமா. அதனால ஏதாச்சும் நடந்திருக்கும். அம்மா, நான் என் அத்தை கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லட்டுமா? என் மாமியாருக்கு போலீஸ்காரங்களை நல்லா தெரியும்ல. இந்து, சுபத்ரா அன்னைக்கிட்ட நீ இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்லாத. அதான் ஏம்மா? இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரகுவோட விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. ரகு இந்த வீட்டுக்கு வந்ததும் பேசினதும் இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே பிடிக்கவே இல்லை. வேற என்னம்மா பண்றது? ரகு மாமாவை வெளியே கொண்டு வரணுமே. நான் ஆனந்தனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஆனந்தன் போய் ரகுவை பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணிக்கலாம். அம்மா, ரகு மாமாவை போலீஸ் டார்ச்சர் பண்ணாங்கன்னா? அப்படியெல்லாம் நடக்காது இந்து. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ரகுக்கு எதுவுமே ஆகாது. நாம அவனை வெளியில கொண்டு வரலாம். நான் சொல்றேன்ல. இது போதும்மா. ரகு மாமாவை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துருங்க. ரகுராமன், இந்த ஊரை மிரட்டிக்கிட்டு இருக்கிற ரவுடி கரெக்டா? உன் மேல யாரும் கை வைக்க முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டனே. கடைசியில நீ என்னோட ஸ்டேஷன் எல்லைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டியே. உன்னை நான் சும்மா விடுறதாவே இல்லை ரகுராமா. சார், நடந்தது என்னன்னு தெரியாம நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. உண்மையிலே அங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உன்னோட விஷயத்துல என்ன அதிகமா நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. உன்னோட பேர்ல 5 ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஆயிருக்காமே. சிலர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அவங்கள மிரட்டி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறது தான் உன் வேலையாமே. என்ன இங்க பாரு, உன்னால இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. சார், என் தங்கச்சியோட உயிர் ஆபத்துல இருக்கு. அவளோட வியாதியை மறைச்சு வச்சு டாக்டர் பிரதாப் போய் சொல்லி எங்களை ஏமாத்திருக்காரு சார். டாக்டர் அந்த மாதிரி பண்ணதுனால தான் நான் அவரை போட்டு அடிச்சேன். சார், நீங்க என்ன நம்புங்க. அப்படி தப்பு பண்ணியிருந்தா அவங்கள அடிக்கிற உரிமைய உனக்கு யாரா கொடுத்தது? போலீஸை ஓவர்டேக் பண்ணி சட்டத்தை கையில் எடுக்க நீ யாரா? ஸ்பெஷல் போலீஸா? சார் சார், என்னோட போனை கொடுங்க. நான் இந்து கிட்ட பேசணும். ப்ளீஸ் என்னோட போனை கொடுங்க. இல்லைன்னா அவளோட உயிர் ஆபத்துல மாட்டிக்கும் சார். டேய், இந்த ஊர்ல மக்களுக்கு ஆபத்து இருந்தா அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் போலீஸ்காரங்க நாங்க இருக்கோம். சார், போனை கொடுங்க ப்ளீஸ். உன்னோட போனை கொடுக்க வாய்ப்பே இல்லை ராஜா. நாங்க அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பத்திரமா வச்சிருக்கோம். நீ இந்த மாதிரி பல தடவை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என் கிட்ட எல்லாம் அது நடக்காது ராசா. சார், நீங்க என்ன வெளியே விட வேண்டாம். ஆனா இந்து கிட்ட அவளோட நோய் என்னன்னு நான் சொல்லணும். ப்ளீஸ். டேய், இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு அவங்களோட நோயை பத்தி சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அதுக்கு தான் டாக்டர்ஸ் இருக்காங்க. நீ எதுவும் பேசாம இங்கே இரு. சார், உங்களோட இந்த நடவடிக்கைனால என் இந்துக்கு ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் நான் யாருன்றத காட்ட வேண்டியதா இருக்கும். You bloody rascal! நீ என்ன மிரட்டுறியா? நீ வெளியே போகவே முடியாது. யாராலையும் உன்னை வெளியே கொண்டு போக முடியாது. உனக்கு ஜாமீனே கிடைக்காத 4 செக்ஷன்ல தான் நான் கேஸ் போட போறேன். டேய் ரகுராமா, நீ வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட.
சார் அவன் உள்ளதா சார் இருக்கான். சரிங்க சார், அப்படியே பண்ணிடுறேன். ஓகே சார். இந்துவோட உயிர் ஆபத்துல இருக்கு. இந்த விஷயத்த நான் எப்படி அவகிட்ட சொல்றது? என்ன வேணும்? ஒரு கைதியை தேடி வந்தேன். எந்த கைதி? ரகுன்னு ஒருத்தரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அடித்த கேஸு. இங்கே பல கிரிமினல்ஸை கூட்டிட்டும் வருவோம், கூட்டிட்டும் போவோம். நீங்கள் சொல்கிற ஆள் எனக்கு தெரியலையே. சார், எஸ்ஐ உள்ள இருக்காரா? இருக்காரு. யாரு சார்? என்ன கேஸு? சார், நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அதான் கேட்டேன், என்ன கேஸுன்னு. நான் கேஸ் கொடுக்க வரல சார். வேற? நீங்கள் கூட்டிகிட்டு வந்த ஒரு ஆளை பார்க்க தான் வந்தேன். யாரு? ரகுராமன். ரகுராமனா? எந்த ரகுராமன்? என்ன கேஸு? ஏதோ டாக்டர் அடித்த கேஸ். ஆமாம் சார். சார், இவர் தான் நான் சொன்ன ரகுராமன். சாரி, நான் இவனை இங்கே கொண்டு வரவும் இல்லை, கஸ்டடியில் எடுக்கவும் இல்லை. இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் கால் பண்ணேன். அப்போது இந்த ஸ்டேஷன்லேருந்து வந்து தான் ரகுவை கூட்டிகிட்டு போனதா சொன்னாங்க. அதான் வந்தேன். உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஷனில் இப்படி ஒரு ஆளே இல்லை. வேற ஸ்டேஷனில் போய் தேடி பாருங்க. வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லை சார். அப்போ இங்கே இருக்க வேணாம், நீங்கள் கிளம்புங்க. சாரி சார். உங்களை தொந்தரவு படுத்துனதுக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் தான் ஸ்டேஷன் மாதிரி வந்துட்டேன் போல. யோ பிசி சார், ரகுராமனை பார்க்க யார் வந்தாலும் அவன் இங்கே இருக்கான்னு சொல்லவும் கூடாது, அவனை யாரும் பார்க்கவும் கூடாது. சரிங்க சார். ம். ரகுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல? ரகுவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நல்லா அடிக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணணும். அவன் என்னையும் ஆளை வச்சு அடிச்சுட்டான்ல. அன்னைக்கே எனக்கு மனசுல தோணுச்சு ரகுவை எப்படியாவது அடி வாங்க வைக்கணும்னு. இப்பதான் அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவனை உள்ள போட்டது லத்திகாவும் டாக்டர் பிரதாப்பும் தான். நான் அதுக்கான உதவி பண்ணி கொடுத்தேன். இனிமே அவனை போலீஸ்காரங்க பாத்துக்குவாங்க. அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெளியவே வரவே கூடாது. வந்தா பிரச்சனை ஆயிடும். இந்துவோட வியாதியை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால ரகுவை யாரும் காண்டாக்ட் பண்ண முடியாதபடி நம்ம பாத்துக்கணும். அத போலீஸால பண்ண முடியும்ல? நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ணே, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றத பார்த்தேன். ரகுவை கூட்டிட்டு வர விஷயமா சித்தி தான் கால் பண்ணிருப்பாங்க போல. உடனே கார் எடுத்துட்டு போயிட்டாரு. ஒருவேளை அண்ணன் போய் அந்த ரகுவை வெளியே கொண்டு வந்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. ரகுவை தேடி யார் போனாலும் பார்க்கவே முடியாது. அவனை வெளியவும் கொண்டு வர முடியாது. அதுக்கான வேலையை நான் பார்த்து முடிச்சிட்டேன். ரகுவை கொஞ்ச நாளைக்கு ஜெயிலே வச்சிருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அதுதான் இப்ப நடக்க போகுது. அந்த ரகு எப்பவுமே நமக்கு தொந்தரவா தானே இருந்தான். அவன் உள்ள போனது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடந்துகிட்டு இருக்கு. அத்தை, இதுக்கப்புறம் இந்துவை அம்பாட்டை விட்டு வெளியவே போக விடாதீங்க. அவளோட உயிர் அந்த வீட்டுல இருக்கும் போதே போகணும். அதே மாதிரி அருண் இங்க வராம இருக்கிறதுக்கு நீ எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிடு சுபத்ரா. நான் அதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன் ராதிகா. அருணை என் வீட்டுக்காரு உடனே இங்க அனுப்ப மாட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்துக்கு இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாத வழியை தான் நாம பாத்துக்கணும் சுபத்ரா. இந்துக்கு வியாதி பிரச்சனையா என்ன சம்பந்தம் வந்தாலும் பார்வதி இன்வால்வ் ஆகாம பாத்துக்கணும்.
இதுக்கப்புறம் பார்வதியால மட்டும்தான் இந்துவை காப்பாத்த முடியும். அந்த பார்வதிய நான் பாத்துக்கிறேன். அத்தை, என்னைக்காவது ஒரு நாள் இந்துவோட வியாதியை பத்தி சித்திக்கோ இல்ல மத்த யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா? ரொம்ப லேட்டா அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம்? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிரும். அதத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். கடைசி நேரத்துல யாராவது இன்வால்வ் ஆகி அவளை காப்பாத்தணும்னு நினைச்சா அது அவங்களால முடியாம போகணும். அந்த நிலைமைக்கு தான் நான் எல்லாத்தையும் கொண்டு போறேன். அது போதும் சுபத்ரா. இப்போதைக்கு இந்துவோட வியாதியை பத்தி யாருக்கும் தெரியாமலே நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். கடைசி நேரத்துல யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். அததான் நானும் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ இந்துவோட நாட்களை என்ன ஆரம்பிச்சாச்சுல்ல? ஆமா, இந்துவோட மரணம் இப்ப தீர்மானம் ஆயிடுச்சு. ஹலோ ஆனந்தா, அந்த ஸ்டேஷன்ல தான் ரகு இருக்கானா? நீ அவனை பாத்தியா? சித்தி, அந்த ஸ்டேஷன்ல ரகு இல்ல. ரகு அங்க கூட்டிட்டு போலன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. அப்படின்னா வேற எந்த ஸ்டேஷனுக்கு ரகுவை கூட்டிட்டு போயிருப்பாங்க? சிட்டிக்கு வெளியே போயிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. சொல்லப்போனா போலீஸ் கேம்புக்கு கூட போயிருக்கலாம். எந்த ஸ்டேஷனா இருந்தாலும் உடனே ரகுவை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வரணும். கொஞ்சம் நல்லா தேடி பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரி சித்தி. அம்மா, ரகு மாமா பத்தி எதுவும் தெரியலையா? போலீஸ்காரங்க அவரை எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியலையா? ஆனந்தன் தேடிட்டு இருக்காமா. போலீஸ் ரகுவை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சரியான விவரம் ஆனந்தனுக்கு கிடைக்கவே இல்லை. மாமாவோட போனை கூட காண்டாக்ட் பண்ண முடியல. போன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? பாவம் ரகு மாமா யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியாம போலீஸ் கஸ்டடியில கஷ்டப்படுவாரு. அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சாலே நிம்மதியா இருக்கும். இந்து, நீ கவலைப்படாம இரு. ஆனந்தன் எப்படியாவது ரகுவை கண்டுபிடிச்சிருவான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.